வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டசபை காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சள் பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்படுவதை பாஜக தலைமை தட்டி கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று பேருந்து நிலையம் திறக்கப்பட்டது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நாளை முதல் ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பஸ்களும் புதிய பஸ் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதியதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்தில் 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயண சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகங்கள், 2 பயணிகளுக்கான இரவு தங்கும் அறைகள், விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்தும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வருவதற்கும் செல்வதற்கும் என 2 வழிகள், பொதுமக்கள் வருவதற்கு மைய பகுதியில் தனியாக ஒரு வழி என 3 வழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தை சுற்றி 300க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், 30 4 சக்கர வாகனங்கள், 20 ஆட்டோக்கள் மற்றும் 10 டாக்ஸிகள் நிறுத்த இடவசதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டசபை காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் இலவச மனைப்பட்டாவிற்கான ஆணைகளை இன்று வழங்கினார். இந்த நிலையில் இலவச மனைப்பட்டா குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாகவும், கடந்த ஆட்சியில் மனைப்பட்டா ஒதுக்கீட்டிற்கான ஆணை பெற்ற அனைவருக்கும் இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி இலவச மனைப்பட்டா விடுபட்ட 50க்கும் மேற்பட்ட மணவெளி தொகுதியை சேர்ந்த மக்கள் சட்டமன்றத்தை திடீரென முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சபை காவலர்கள் சட்டமன்ற வாயில் கதவுகளை மூடியதால் சபை காவலர்களுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டசபை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சட்டசபையை முற்றுகையிடுபவர்களிடம் சபாநாயகர் செல்வம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் விடுபட்டவர்களுக்கும் இலவச மனைப்பட்டா வழங்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுவை மாநிலத்திலிருந்து மராட்டியத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த இடம் உள்ளிட்டவற்றை பார்வையிடும் யாத்திரை திட்டத்திற்கான விதிமுறைகள் புதுவை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்திலிருந்து ஆண்டுதோறும் அம்பேத்கர் பிறந்த இடம் உள்ளிட்ட அவரது வாழ்வியலுடன் தொடர்புடைய இடங்களை பார்வையிட ஆதி திராவிட நலத்துறை மூலம் யாத்திரை திட்டம் செயல்படுத்தப்படும் என சட்டப்பேரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது அதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. யாத்திரை திட்டத்திற்கான பயனாளிகள் புதுச்சேரியில் 32 நபர்கள், காரைக்காலில் 12 நபர்கள், மாகேவில் 2, ஏனாமில் 4 நபர்கள் என மொத்தம் 50 நபர்கள் ஆண்டுதோறும் தேர்வு செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுவர். அங்கு அம்பேத்கர் பிறந்த ஜன்மபூமி, அவர் புத்த மதத்தை தழுவிய தீக்ஷா பூமி, அவர் மறைந்த புதுதில்லியில் உள்ள வரன் பூமி, மும்பையில் அவரது உடல் தகனம் நடைபெற்ற சைத்திய பூமி ஆகியவற்றை பார்வையிடும் வகையில் யாத்திரை அமையும். யாத்திரை 8 நாட்கள் இருக்கும். இதற்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் பட்டியலினம் பழங்குடியினத்தை சேர்ந்தவராகவும் 5 ஆண்டுகள் புதுவை குடியிருப்பு சான்று பெற்றவராகவும் இருக்க வேண்டும். மேலும் ஆண்டு வருவாய் ரூபாய் 2 லட்சத்துக்குள்ளும் 18 வயது நிறைவடைந்தவராகவும் இருப்பது அவசியம்.
போன்ற விதிமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. யாத்திரை திட்டத்தில் தங்குமிடம், உணவு இலவசம், தனிப்பட்ட செலவுகளை துறை ஏற்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் +2 முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கான மருத்துவம், பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க தேவையான சான்றிதழ்களை வைத்திருப்பது அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் நீட் தேர்ச்சியடைந்தாலும் மருத்துவம், பொறியியல் மற்றும் நீட் அல்லாத கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை சென்டாக் அமைப்புக்கு விண்ணப்பித்து கலந்தாய்வு மூலம் கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பது நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் சென்டாக் அமைப்பு மூலம் இணையதளத்தில் விண்ணப்பித்து கலந்தாய்வில் பங்கேற்க விரும்புவோர் தங்களுக்கான சான்றிதழ்களை வைத்திருப்பது அவசியம் என சென்டாக் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி குடியிருப்பு, குடியுரிமை, ஜாதி, விடுதலை போராட்ட தியாகிகள் வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றுகள், முன்னாள் இராணுவ வீரர்கள் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான சான்றுகள், பிராந்தியங்களுக்கான மாகே, ஏனாம், காரைக்கால் பகுதி இடஒதுக்கீட்டிற்கான சான்றுகள், கலை அறிவியல் கல்லூரிகளில் கிராமப்புற இடஒதுக்கீட்டுக்கான சான்றுகள் ஆகியவற்றை தயாராக சம்பந்தப்பட்டோர் வைத்திருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி இடஒதுக்கீட்டிற்காக 1ஆம் வகுப்பு முதல் +2 வரையில் அரசு பள்ளியில் பயின்றதற்கான சான்றிதழையும் வைத்திருப்பது அவசியம். சென்டாக் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மங்களம் தொகுதி பெருங்களூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிட பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி பெருங்களூர் பகுதியில் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு சார்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் கலை நிகழ்ச்சி விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநில செயலாளர் ரகுபதி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தலையாரி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹசன், காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பழைப்பாளர் செல்வராஜ், பொதுச் செயலாளர்கள் தனுசு, செந்தில்குமார், ராஜீவ்காந்தி, பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் வேல்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவானது மங்களம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டியின் ஆதி திராவிட பிரிவு தலைவர் அர்ஜுனன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் பெருங்களூர் பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவில் பிரபல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஆண்டு விழா செலசியா 2025 2 நாட்கள் நடைபெற்றது. கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாஜலபதி வரவேற்றார். தக்ஷிணா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்விக் குழுமத்தின் தலைவருமான தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். இணை செயலாளர் வேலாயுதம், டாக்டர் வைஷ்ணவி ராஜாராஜ், நிலா பிரியதர்ஷினி, சூரியகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முதல் நாள் விழாவில் கல்லூரியின் கலாச்சார குழு சார்பில் அனைத்து துறை இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. 2ஆம் நாள் நிகழ்வில் திரைப்பட இசையமைப்பாளரும் நடிகருமான சந்தோஷ் நாராயணன், திரைப்பட நடிகையும் நடன கலைஞருமான பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திரைப்பட பாடகர்கள் ஆண்டனி தாசன், ஸ்ரீதர் சேனா மற்றும் பிரியா ஜோசன் இசைக்குழுவினரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. 25ஆம் வெள்ளி விழா ஆண்டு கல்லூரியின் டாக்குமெண்ட்ரி குறும்படம் தகடு வெளியிடப்பட்டது. யூடியூப் புகழ் விஜே சித்து மற்றும் ஷெரீப் ஆகியோர் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சியும் ட்ரோன் ஷோவும் நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தை சேர்ந்த கல்வி நிறுவன இயக்குநர்கள், முதல்வர்கள், மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் மலர்கன், மயிலம் பொறியியல் கல்லூரி இயக்குனர் செந்தில் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் இணைந்து கலந்து கொண்டனர். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்படுவதை பாஜக தலைமை தட்டி கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா சாலையில் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் பாப்புசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சின்னையா, தலைமை கழக பேச்சாளர் கோபி, மாநில கழக செயலாளர் அன்பழகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன், கடந்த சட்டமன்ற தேர்தலின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு அயராது பாடுபட்ட அதிமுகவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உரிய மதிப்பு வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் கூட்டணி தர்மத்திற்கு எதிராக திமுகவினருக்கு ஆதரவாக செயல்படும் முதலமைச்சர் ரங்கசாமியை பாஜக தலைமை தட்டி கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினர் விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து மக்களுக்கு தையல் மிஷின், தட்டு வண்டி, புடவைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜாராம், கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் கணேசன்,
திருநாவுக்கரசு நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் குணசேகரன், உமா, நாகமணி உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடற்கரை சாலையில் P4U நிறுவனத்தின் மகுட விழாவில் 200 தன்னார்வலர்கள் 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சப்பைகளை பிடித்தபடி உலக சாதனையை நிகழ்த்தினர். நாடு முழுவதும் நாளுக்கு நாள் நெகிழி பொருட்கள் பயன்பாட்டால் சுற்றுப்புற சூழல் மாசடைவதுடன் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு அரசு தடை விதித்தாலும் பொதுமக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாமல் உள்ளது. இந்த நிலையில் P4U என்ற தனியார் நிறுவனம் சார்பில் நெகிழியை தவிர்த்து மஞ்சப்பையை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக சாதனை நிகழ்வை புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடத்தினர். இதில் காமராஜர் சதுக்கத்திலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் மஞ்சப்பையை கையில் பிடித்துக்கொண்டு பேரணியாக கடற்கரை சாலைக்கு வந்து 225 அடி தூரத்திற்கு 1330 மஞ்சப்பைகளை பிடித்தபடி நின்று விழிப்புணர்வு உலக சாதனை நிகழ்த்தினார்கள். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் வாடிக்கையாளர்களையும் ஊழியர்களையும் ஊக்கப்படுத்தும் வகையில் தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உட்பட அனைத்து மதம் சார்ந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுவதோடு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி போத்தீஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அவுட் லாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல் நடன குழுவினர் மூலம் தொழிலாளர் தின சினிமா பாடலுக்கு நடனமாடி ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் மகிழ்வித்தனர். இந்த நிகழ்ச்சியில் போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு மே தின வாழ்த்து கூறி சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் போத்தீஸ் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலய சடர் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு நேற்று இரவு கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது. இதில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழ் மாரியம்மன் ஆலய சிவாச்சாரியார் சிவமந்திரங்கள் ஓதி கொடியேற்றும் விழாவினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இரவு பரசுராமர், காத்தவராயன், அம்மன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் சடர் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு தீபாரதனை மற்றும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்று தீபாரதனைகள் காண்பிக்கப்படுகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக வருகின்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் செடல் தரித்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. காரைக்கால் நிரவி அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நிரவி பகுதியில் அற்புத குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டும் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்ட குழந்தை இயேசு உருவம் பொறிக்கப்பட்ட கொடி நிரவி பகுதியின் பல்வேறு வீதிகளில் வலம் வந்து தேவ மன்றாட்டுகளுடன் கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றும் பொழுது இசைக்கப்பட்ட குழந்தை இயேசு பாடல் அங்கிருந்து கிறிஸ்துவர்களை மனமுருக செய்தது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான வரும் 4ஆம் தேதி அலங்கார தேர்பவனி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் அற்புத குழந்தை இயேசு ஆலய திருவிழா நிறைவடைகிறது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன், இளைஞரணி தலைவர் ரஞ்சித், மாவட்ட செயலாளர் முரளி, பாஜக துணைத் தலைவர் கணபதி, பேராசிரியர் அனந்தகுமார் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை பகுதியில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் லக்ஷ்மண் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் கிழக்கு ஒன்றியம் பெரம்பை திமுக கிளைக்கழகம் சார்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பெரம்பை 4 மணி சந்திப்பில் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் ரா லக்ஷ்மணன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள், பிளாஸ்டிக் குடங்கள், பிளாஸ்டிக் டப்பு உள்ளிட்டவற்றை நலத்திட்ட உதவிகளாக வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட மாநில நலக்குழு இணை செயலாளர் சே புஷ்பராஜ், வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் PKT முரளி, வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா PKT முரளி,
முன்னாள் சேர்மன் VMR சிவா, ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பெரும்பை கிளை கழக செயலாளர்கள் உதயன் ரத்தினவேலு ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூர்த்தி, பிரபு, முருகன், கிருஷ்ணராஜ், சுப்பிரமணி, தனுசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கிராம சபை கூட்டம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் மக்கள் கிராம சபை கூட்டம் அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் ஹெலன் ஷர்மிளாநாதன், வில்லியனூர் சுகாதாரத்துறை மருத்துவ அதிகாரி பாமகள் மற்றும் பொதுப்பணித்துறை, போக்குவரத்துறை, காவல்துறை போன்ற பல்வேறு துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும் எனவும், அனைத்து பேருந்துகளும் நகரின் உட்புற பகுதிக்கு வந்து செல்ல வேண்டும், போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள கடைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தனர். மேலும் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மே தினத்தையொட்டி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ராஜ்பவன் தொகுதியில் மே தினம் கொண்டாடப்பட்டது. முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் பயனாளிகளுக்கு 4 சக்கர தள்ளுவண்டி, தையல் மிஷின், பெண்களுக்கு பூ வியாபாரம் செய்யும் தள்ளுவண்டி வழங்கினார். மேலும் சலவை தொழிலாளர்களுக்கு கேஸ் மூலம் இயங்கும் சலவை பெட்டி, இளைஞர்களுக்கு கிரிக்கெட், கேரம்போர்டு, பெண்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் MP, தொகுதி பொறுப்பாளர்கள் முரளி, மோகனசுந்தரம், குமார், கந்தன், தமிழ்ச்செல்வன், சித்தானந்த் குமார், சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் மே தினத்தையொட்டி வெளியூர் தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உணவகங்களுக்கு விடுமுறை விடுக்கப்பட்ட நிலையில் வெளியூர்களிலிருந்து காரைக்காலில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு உணவு கிடைக்காத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் ரஞ்சித் பேரவையின் சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் கலந்து கொண்டு வெளியூர் தொழிலாளர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டது. ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்து பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு சட்டசபை காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நெகிழி பைகளை தவிர்த்து மஞ்சள் பையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் திமுகவினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக செயல்படுவதை பாஜக தலைமை தட்டி கேட்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.